ஹாய்ங்க. இங்கே பாருங்கள், டைமு என்னன்னு பார்க்கலாம். 9:12 ஆகி போச்சு. சரி படுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் படுக்கலான்ட்டு சரி டிவி ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு படுத்தோம். அவன் கிரே ஒரு பாக்கெட் உடச்சி போட்டேன். சாப்பிட்டுட்டு உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவோன்ட்டு நீங்கள் பாருங்கள், பெட்டு மேலே ஏறி இப்படி உட்காந்துட்டு நான் டிவி ஆஃப் பண்ணக்கூடாதம்மா. இவர் சுட்டு டிவி பார்த்துட்ருக்காருங்க. பாருங்கள், டிவி ஃபேவரட் அவருக்கு. காலையில் எழுந்திரிச்சாலும் அந்த டிவி போட்டு சொல்லி நின்றுக்கிறான். இப்போ 9 மணி ஆகுது, காலையில் நேரமாக எழுந்திரிக்கணுண்டா அப்படிங்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ டிவி ஃபோட்டே தான் ஆகணுன்ட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் இந்த ஜான் பையனுக்காக தான் இந்த டிவி. ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல. எப்படி பார்த்துட்ருக்கான்னு நீங்களே பாருங்களேன். நான்லாம் சத்தியமாக டிவியில் தாங்க இந்த டிவியில் உண்மையில பூனை டிவி பார்ப்பானா அப்படின்னு. ஆனால் எங்கள் ஜான் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. நிஜமாலுமே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள். ஜானு ஜானு என்னமோ அவனுக்கு காது கேட்காதுங்க. இதை முடிகிற வரைக்குமே நம்ம டிவி ஆஃப் பண்ண முடியாது. நம்ம தூங்கிட்டு இருக்க வேண்டியதான், அவன் டிவி பார்த்துட்ருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள். இல்லை, எந்த வீட்லேயும் இப்படிலாம் நடக்குமா? ஆனால் எங்கள் ஜான் பண்ணுறாங்க. ஜாக்கி பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஜானே படுக்கலாண்டா. விளம்பரம் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பாருங்கள், இவனை தாங்க முடியலைங்க. காலையில் டிவி 6:30 போட ஆரம்பித்தோம்னா ஈவினிங் அவன் பார்த்து ஃப்ரீயானா டிவி விட்டுட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் டிவி பார்க்க முடியும். இல்லைன்னா இவனை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம். டிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. அங்கே பாருங்களேன், எப்படி பெட்டு மேலே ஏறி அது எப்படி உட்காந்துருக்கான் பாரு, கங்கார் குட்டி மாதிரி. ஜானு, ஜானு, ஜான் பிரதர் மொசல். என்னங்க இந்த டிவி மேலே அவனுக்கு அப்படி ஒரு லவ்வோ தெரியலைங்க. எங்கள் மேலே கூட அவ்வளோ லவ் இல்லை அவனுக்கு. பாருங்க. காலு வலிக்க போதுடா, படுத்துட்டு பாடுறா. நின்றுட்டு இப்படி டிவி நீத்த மாட்டேன் பாரு. சானோ தலை வலிக்குமா வலிக்காதான்னு தெரியலங்க. பாருங்க, இங்கே பாருங்க. வேணாம் தவிராத, டிவிக்குள்ள விழுந்துன்னா அவ்வளோதான், அன்றைக்கி அடி போட்டுருவாங்க நம்மளைய. தாண்டிராதுடா, உளுந்துச்சு நம்மளே படாசு வச்சு கலப்பிடுவாங்க. தயவு செஞ்சுமா, உன் காலில் கூட விழுவுறேன்டா. ஏன் முட்டைகோஸ் மணியா? மூவ் பண்ணுறான்டா. வேணாம், நீ இப்படியே உட்காந்துட்டு பாரு. அங்கே தாவிராத, அது டிவி பொம்மை மட்டும்தான் தெரியும். ஐயோ, வேணாம் வா, உட்காந்துட்டு வேணா பாரு. பாருங்க தாவரைக்கு. வேணாடா, அடிச்சு விடுவாங்கடா. அச்சோ, ராசுக்குள்ள வருது. சாக்கி, இங்கே பாரசாமி டிவி உடைக்கிறதுக்கு ஐடியா போட்டான். வாசாமி சப்போர்ட் பண்ண அக்காவுக்கு. இவன் ஒரு தூங்கு மூஞ்சி தலையன். இப்போ பாருங்க. இப்போ நான் கால் வச்சு எங்கே படுக்கிறது? இவன் தலைமையில தான் படுக்கணும். நான் எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இல்லை, எந்த வீட்லையாவது இப்படிலாம் நடக்குமா? எங்கள் வீட்டில் நடக்குதுங்க. ஒரு டிவி பார்க்க முடியலைங்க. ஒரு விளம்பரம் போட்டால் கூட மாற்ற முடியலைங்க. இங்கே பாருங்கள், இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான் இவன் மட்டும் எனக்கு. இங்கே பாரு. ஜானு, ஜானா, காது கேட்காது, கண்ணு தெரியாது, அவ்வளோதாங்க. இப்போ டிவி பார்க்கணும். அப்பா வந்துட்டான். வடை சட்டி தலையா, என்ன ஆராய்ச்சி? என்ன ஆராய்ச்சி? சார், சானு சார் போய் படுங்க சார், தூங்கலாம். போகலாம், போய் தூங்கலாம். காலையில் வேறு 4 மணிக்கு கோயிலுக்கு போகணும். போடா
முடியல, சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. பாருங்க நீங்களே. இப்படிலாம் பண்ணுறான். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அப்பா ஒரு வழியாக ரிலீவ் ஆகுறான். பாருங்க மறுபடியும் போய் உட்காந்துட்டான். ஜான்மணியா, இவனை நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க நீங்களே. என்னால் இவனை மைண்டனே பண்ண முடியலைங்க. மண்டை வலிக்குது, இப்படி மண்டை தலையே எனக்கு பிச்சுக்குது. தூக்க வேற மதியம் ரொம்ப வெயிலில் டயர்டாக இருக்குது, தூங்கலான்னு வந்தான். இவனை மேய்க்க தாங்க எனக்கு சரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த டிவி விட்டு இந்த கேப் விட்டு அவனவே மாட்டேங்கிறான். அவனுக்கு எதுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது, விட்டா அந்த டிவி மேலே இப்போ ஏறி உட்காந்துக்குவான். இல்லைன்னா செவ்வறு ஏறி குச்சி ஏறி. அங்கே ஏறலாம் முடியாது, மேலெல்லாம் பார்த்துருக்காது. மரியாதை கீழே இறங்கி வந்து சேரு. ஏண்டா அந்த டிவி மாட்டணும்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஜானை பிடிச்சிருந்தா நீங்களாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், நீங்களே இந்த ஜானு பையனை என்னன்னு கேளுங்க. பண்ணாத சேட்டைகள் பண்ணிகிட்ருக்கான் எங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஜாக்கி எங்களை எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பாய். ஜானு இப்போ தாங்க ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்காரு ஐயா தூக்கத்துக்கு. ஓகேங்க, குட் நைட், பாய்ங்க.